ஹலோ மேட்ஸ், நம்மளோட சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ, அதுவும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டாக இருக்க போது நம்முடைய சேனலில். ஸோ இந்த கண்டென்ட்டை பற்றின கருத்துக்களை கட்டாயம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கண்டென்ட் எப்படின்னு சொல்லி. ஸோ என்ன கண்டென்ட் தானே கேட்குறீங்க? ஆமாம், அது ஒன்றும் இல்லை மேட்ஸ். நாங்கள் ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கினோம்டா முதல்ல என்ன செய்வோம்? முதல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பாக தான் இருக்கும், அப்படி தானே? ஸோ இந்த வாட்ஸ்அப் இதோடைய ஹிஸ்ட்ரி இதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகல. ஸோ இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் அப்படி என்ன தான் கொடுத்துருக்காங்க, இதையும் பற்றி நாங்கள் இங்கே பேச போகல. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியே. ஸோ புதுசாக வந்து இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அந்த காலத்தில் இருந்த வாட்ஸ்அப்பை விட இப்போ இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப அட்வான்ஸான முறையில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து நிறைய அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க, அப்படி தானே? ஸோ இப்போ உள்ள காலத்தில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுது என்றதை பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். அதாவது வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் 10க்கு மேற்பட்ட ஃபீச்சர்ஸ் நான் இதை பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் நம்முடைய கண்டென்ட்டை ஆரம்பிப்போம். அதாவது மெட்டாவுடைய ஏஐ. இப்போ ஏஐ எல்லா இடத்துல பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி தானே? ஸோ இந்த ஏஐ என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிக்கும். ஸோ தெரியாதவங்க வேணுமுன்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. ஏஐயை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ எதை பார்த்தாலும் எங்களுக்கு எங்கே போனாலும் ஏஐ, அதாவது என்ன டிவைஸ் எடுத்தாலும், இப்போ ஏசி எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு ஏஐ, மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டாலும் அதில் ஏஐ, ChatGPT, ஜெமினி போன்ற ஏஐ பாட்ஸ் எல்லாம் நிறையவே வந்துருச்சு, அப்படி தானே? ஸோ இந்த ஏஐ அதாவது மெட்டாவுடைய ஏஐயை இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி கொடுப்பதாக யாரு? மார்க் மாம்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்டெகிரேட் பண்ணி கொடுத்து மீக்கிறாரு இந்த வாட்ஸ்அப்புடைய ஏஐ, அதாவது மெட்டாவுடைய ஏஐயை. எப்படி ஒர்க் ஆகும்டா மற்றது மாதிரி தான், அதாவது ChatGPT யூஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது ஜெமினி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே நாங்கள் தனித்தனி ஆப்ஸ் வச்சு அல்லது ஒரு வெப்சைட்டை போய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கான அவசியம் இல்லை. என்னென்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே இந்த ஏஐ எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்து இருக்கிறாரு நம்முடைய மார்க் மாமா. ஸோ இந்த ஏஐ எனக்கு இன்னும் வரல. ஸோ சம் யூசர்ஸுக்கு பீட்டா யூசர்ஸுக்கு இன்னும் ரோல் அவுட் ஆகிக்கொண்டு இருக்குது, சம் யூசர்ஸுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயமாக இப்படி ஒரு ஏஐயை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறது ஒரு நல்ல அப்டேட்டாக எங்களுக்கு பார்க்கலாம். சேட்டுடைய தீம்ஸ், அதாவது ஆல்ரெடி சேட்டுடைய தீம்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் டார்க் தீம்ஸ் வேணுமா, லைட் தீம்ஸ் வேணுமா, சொலிட் அப்படியான தீம்ஸ் எல்லாம் இருந்துச்சானு. ஸோ அது இல்லாமல் அதை விட அட்வான்ஸான முறையில் இன்னும் கொஞ்சம் தீம்ஸை ஆட் பண்ணி ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்கிறாங்க. ஸோ அதுவும் இன்னும் வரலை. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அண்ட் அடுத்த ஒரு அப்டேட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கலாம் எங்கள் அனைவருக்கும். என்னென்னா அதாவது சர்ச் ஆன் வெப் என்று சொல்லுவாங்க இந்த அப்டேட்டுக்கு. அதாவது எங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வரும் தானே, ஒரு வெப்சைட்டோடைய லிங்க் வரும் அல்லது ஒரு வீடியோடைய லிங்க் வரும், ஏதாச்சும் முறை லிங்க் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது குரூப்லேயோ ப்ரைவேட் மெசேஜாவோ எங்களுக்கு லிங்க்ஸ் வரும். இப்படி வரக்கூடிய லிங்க்ஸை ஒரு ஸ்கேமாகவும் இருக்கலாம் தானே, நிறைய இடத்துல ஸ்கேம் நடக்குது. ஸோ இதே மாதிரியான ஸ்கேமில் நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று நம்முடைய மார்க் மாமா என்ன செஞ்சுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடிய லிங்கை எங்களுக்கு வெப்பில், அதாவது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த லிங்க் வந்து ஸ்கேமா, சரியான லிங்கா அல்லது வெளியான லிங்கா, அதாவது இந்த லிங்க் எங்களுக்கு யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா என்ற விஷயத்தை எங்களுக்கு இன்டர்நெட்டில், அதாவது வெப்பில் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் ஒரு ஃபீச்சராக வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது நான் இருட்டிலே வாழ்றவன் என்ன சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நான் வாட்ஸ்அப்லேயே வாழக்கூடியவர்களுக்கு ஒரு ஃபீச்சரை கொடுத்துக்கிறாங்க. எப்படி என்ன, அதாவது எங்களுக்கு ஒருத்தரை மென்ஷன் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்போம் தானே, யாராவது மென்ஷன் பண்ணணும்னா அவங்களோட நேமை டைப் பண்ணி தான் மென்ஷன் பண்ணி நாங்கள் வைப்போம். இப்போ அதுக்கான அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே பார்த்துருப்பீங்க, யாராவது டேக் பண்ணி, அதாவது யாராவது மென்ஷன் பண்ணி @ கொடுத்து மென்ஷன் பண்ணி எங்களுக்கு அவங்கள டேக் பண்ணி விடலாம். அதே மாதிரியான ஃபீச்சரை இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ்லேயே வாழக்கூடியவங்களுக்கு இந்த ஃபீச்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஃபீச்சர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட அடுத்த விஷயமா இன்ஸ்டாகிராம் நாங்கள் அதிகமான பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ஸ்டோரி வைக்கும் போது, அதாவது ஒரு மியூசிக் கட் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ போல், அதாவது கொஸ்டின் கேட்கக்கூடிய இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்குது இன்ஸ்டாகிராமில். ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கல. ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய மாதிரி ஃபீச்சர்ஸை வாட்ஸ்அப்புக்குள்ளே கொடுக்க போகிறாரு என்று சொல்லி நம்முடைய மார்க் மாமா சொல்லிக்கிறாரு. பட் இன்னும் அந்த விஷயம் ரோல் அவுட் ஆகலை. வந்ததும் எப்படி இருக்க போகுது எனக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி வாட்ஸ்அப்லேயே உள்ளக்கூடியவங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்தால் அதை விட்டுது, அதாவது டெலிகிராமை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமை விட்டுட்டு ஸோ வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது 24 hours வாட்ஸ்அப்லேயே காலம் போகும் தான் சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இந்த ஃபீச்சர் கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது.
என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் யாராச்சும் டைப் பண்ணும்போது, ஆன்லைனில் இருக்கீங்க, ஆப்போசிட்டில் டைப் பண்ணும்போது, யாராச்சும் டைப் பண்ணும்போது மேலால் அவரோட நேமுக்கு கீழால் டைப்பிங்னு காட்டும். அப்படிதானே? ஸோ இப்போ அப்படி இல்லாமல் புதுசாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கிறார் நம்முடைய மார்க் மாம்ஸ். எப்படின்னா, அதாவது டெலிகிராமில், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இருக்குது. எப்படின்னா, அதாவது கீழால் டொட்டாக காட்டும். டைப்பிங்னு இல்லாமல் கீழால் மெசேஜ் வரக்கூடிய இடத்துல டொட்டாக காட்டும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனையும் அந்த ஒரு ஃபீச்சரையும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், ஸோ பாய்ஸுக்கு இது எப்படி இருக்கும்னு தெரில, மோஸ்ட்டாக கேர்ள்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா, கால் பண்ணுறாங்க, அதாவது வீடியோ கால் பண்ணும்போது, அடடா நான் இதை மேக்கப் பண்ணலையே, வீடியோ கால் வருதுன்னு சொல்லி இன்னும் டென்ஷன் ஆக வேணாம். வீடியோ கால் வந்தால் ஆன்சர் பண்ணினா, அதாவது ஃபில்டர்ஸ் பண்ணக்கூடிய வீடியோ காலில் எங்களுக்கு ஃபில்டர் பண்ணலாம். அதாவது பியூட்டி மோட், அதாவது நிறைய மூட்ஸ் இருக்குது, ஃபில்டர் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்கிறாங்க. அதாவது பேக்ரவுண்ட் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாங்கள் வெளியிருக்கிறோம் அல்லது வீட்டில் எங்கேயாச்சும் தேவையில்லாத பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய பிளேஸில் நாங்கள் வீடியோ கால்ஸ் பேசணும்னா, அதாவது பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பியூட்டி ஃபில்டர்ஸை கொடுத்துருக்கிற ஒரு நல்ல விஷயமாக கேர்ள்ஸுக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் பாய்ஸுக்கு இது இந்த அளவுக்கு யூஸ் ஆகும்போது தெரியல. ஸோ யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இதை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த விஷயமா ஈமோஜிஸ். அதிகமாக டெக்ஸ்ட் பண்ணும்போது ஈமோஜிஸ் யூஸ் பண்ணுவோம், இப்படிதான். ஸோ இந்த ஈமோஜி டெலிகிராமில் மாதிரி, டெலிகிராமில் அந்த கிராமில் மாதிரி இமோட் ஆனால், அதாவது எனிமேட் ஆனால் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் ஒரு இமோஜி அனுப்பினால் அது ஒரு டங்கு புங்குன்னு ஒரு அசைஞ்சா ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் தானே, மெசேஜுக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறவங்களுக்கும். ஸோ இப்படி ஒரு ஃபீச்சர் வரப்போகுது. ஸோ இந்த விஷயம் இன்னும் ரோல் அவுட் ஆகலை. ஸோ அது வந்தாலும் நல்லா இருக்கும்னு நான் கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீச்சர் எனக்கு ஃபேவரட்டாக சொல்லுவேன். பிகாஸ் இது என்னென்னா, அதாவது ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக இது கேர்ள்ஸுக்கு செக்யூரான விஷயமா இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ எல்லாம் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணினா அந்த மெசேஜ் எங்களுக்கு பிளாக் பண்ணலாம், அந்த நம்பரை எங்களுக்கு பிளாக் பண்ணலாம். அப்படி தானே? மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா, யாருடைய தெரியாதவங்களுக்கு மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்கு பிளாக் பண்ணலாம். அப்படி தானே? ஸோ இதுக்கப்புறமா ஒரு ஃபீச்சரை கொடுத்திருக்கிறாரு. என்னண்டா கொடுக்க இருக்கிறாரு, என்னண்டா எங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வரும் போது, அதாவது அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு புக் பண்ணி வைக்கலாம். அதாவது அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து மெசேஜ் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த ஆப்ஷனை நாங்கள் எனேபிள் பண்ணி வச்சோம்னா அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து எங்களுக்கு மெசேஜ் வராமல் இருக்கும். ஸோ இந்த அப்டேட் வந்து கொஞ்சம் செக்யூராக கேர்ள்ஸுக்கு முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப்புடைய கேமராவில் ஜூம் பண்ணக்கூடிய ஃபீச்சரையும் கொடுத்துருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னுக்கு, அதாவது வாட்ஸ்அப்புடைய கேமராவில் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த ஃபோட்டோ எங்களை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்க இயலாது. இப்போது நல்லா ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபீச்சரையும் வாட்ஸ்அப் கேமராலே கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் பேசியிருப்பேன், மிஸ் ஆகி இருக்கலாம். பட் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிறேன் நம்புறேன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் சம் ரோல் அவுட் ஆகி முடிஞ்சு, அதாவது பீட்டா வெர்ஷன், அதாவது வாட்ஸ்அப்புடைய அப்டேட்டில் இதை கொடுத்துட்டாங்க சில அப்டேட்ஸை. அண்ட் இன்னமும் சில அப்டேட்ஸ் வராமலும் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்திருக்குது, என்னென்ன வரலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளேன். என்னோட எனக்கு இன்னும் இந்த ஏஐ, அதாவது இந்த மெட்டாவுடைய ஏஐ அப்டேட் எனக்கு இன்னும் வரல. ஸோ இந்த மெட்டாவுடைய ஏஐ யாருக்கெல்லாம் வந்திருக்குது என்று சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கொண்டேன். அண்ட் ஆல்சோ இதே மாதிரியான கண்டென்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய சேனல் இதே மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா மறக்காம அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு வீடியோ பிடிக்கணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். அண்ட் ஆல்சோ இதே மாதிரியான கண்டென்ட் இருந்தாலும் கேளுங்க, ரெகுலராக நான் வீடியோவை கொண்டு வரேன். அண்ட் ஆல்சோ உங்களை நிறைய பேர் நம்மளுடைய வீடியோவை, அதாவது நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து கொண்டு இருக்கீங்க. மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.